வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த தென்னந்தோப்பு மிஸ்டர் செந்தில் அவங்களுடையது. அவங்க நேட்டிவ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி. இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரமில் இருக்குது. மீனாட்சிபுரம்ங்கிறது கேரளா ஸ்டேட், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இவங்க ஆல்ரெடி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கோவிட் டைமில் இந்த தோப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 350 மரங்கள் இருக்குது. வாங்கினதுலேருந்தே ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, மீன் அமிலம், இந்த மாதிரி நிறையா காம்பினேஷனில் ஆர்கானிக்கில் பண்ணிகிட்ருக்குறாங்க. களைக்கொல்லி அடிக்கிறதில்ல, உழவு மட்டும் ஓட்டி விட்டுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வாடல் நோய், வில்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி நிறையா அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் ரூட் ஃபீடிங்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ப்புத்திறன் முன்னே அவங்க இருந்தப்போ கெமிக்கலில் பண்ணிகிட்டு இருந்தப்போ இருந்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே அளவு வந்தாலுமே கொஞ்சம் அந்த வில்ட்டு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய இந்த மஞ்சள் மரங்கள் தெரியுது. இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம நெட்ஸர் பயோஃபிட் ப்ராடக்டில் ஷெட்டு, கல்ச்சர், என்பிகே எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மழை பெஞ்சு பூரா பதவெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தா இப்போ உதைக்கி பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ரெயின் முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப இப்போது களை வந்திருக்கு. இந்த களையெல்லாம் ஓட்டி விட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, கர்சல், கல்ச்சர் எல்லாமே கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இப்போது இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வில்ட்டு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு நம்மகிட்ட கேட்டாங்க. ரேப்பை பார்த்தோம்னா 20 ml ரூட் ஃபீடிங் கொடுக்குறோம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த காய்ப்புத்திறன் அதிகப்படுத்துறதுக்கு, குறும்பு கொட்டாமல் இருக்கிறதுக்கு, மட்டை சிடிச்சல் இது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்த்தோம்னா ஸ்டிம்ரிச்சும் ரூட்டில் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஏற்கனவே தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26, 2024. இந்த டேட்டில் நம்ம ரூட் ஃபீடிங் வந்து ஸ்டிம்ரிச் வந்து 15 ml, ரேப்பப் வந்து 10 ml. இந்த மாதிரி பாதிப்பு வந்த மரங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 ml. அந்த மாதிரி மட்டை பழுப்பு இந்த மாதிரி பாதிப்பு வந்த மரங்களுக்கு 20 ml 10 ஒரே ரூட்டில் 2 அப்ளை பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டில் ஸ்டிம்ரிச்சும் ஒரு ரூட்டில் ரேப்பப்பும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸ்டிம்ரிச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 ml, ரேப்பப் 10 ml. பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு மட்டும் 20 ml அந்த ரேஷியோவில் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுக்கடுத்து நம்ம உழவெல்லாம் ஓட்டி விட்டுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கல்ச்சர், ஷெட் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா அவங்களுக்கு என்பிகே கொடுக்க போகிறோம். ஏன்னா முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணுங்கிறப்போ பார்த்திங்கன்னா தொழு போட்டுக்கிறாங்க. இருந்தாலுமே இடையில ஒரு புண்ணாக்கு கரைசல் கொஞ்சம் இடையில கொடுத்துக்கலாம், பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் பார்த்தோம்னா கெமிக்கல்லிருந்து நம்ம இயற்கைக்கு மாறும்போதுமே வில்ட் அந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் இம்மீடியட்டாக நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ரூட்டில் ரேப்பப் கொடுக்கறது வந்து பெஸ்ட்டு. அது இல்லாமல் சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை 10 ml ரேஷியோவில் கொடுத்துட்ருக்கிறதா சொன்னாங்க. இல்லை அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி மாதத்துக்கு 30 ml கொடுத்துக்கலாம். ரூட் ஃபீடிங் மட்டும் இப்போ கொடுத்துட்டதுனால மாதத்துக்கு ஒரு 30 ml ஒரு 2 முறை 3 முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 ml பண்ணி 5 ml பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் என்ன மாதிரி இது மரத்தை பூஸ்ட் பண்ணி இயற்கையாக அதனுடைய காய்ப்புத்திறன் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சொன்ன சஜஷன் அவங்க கேட்டிருக்காங்க. கட்டாயம் பார்த்தோம்னா இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் போது ரிசல்ட் எடுக்க முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும் மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்த்த மரங்களுக்கு மரத்தினுடைய தன்மை பொறுத்து ரேப்பப் ஒரு வேர்லையும் ஸ்டிம்ரிச் ஒரு வேர்லையும் வந்து நம்ம இப்போ ரூட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்குறோம். ரேப்பப்போட வேலை நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோக்குள்ளே பார்த்துருக்குறோம். ஃபங்கல் வேர்கள் ரிமூவ் பண்ணக்கூடியது, வேர் வளர்ச்சி தூண்டு கொடுக்கக்கூடியது, மண்ணில் வேரில் இருக்கக்கூடிய ஃபங்கல் வேரில் ரிமூவ் பண்ணக்கூடியது, அழுகல் நோய் அனைத்தையுமே ரெக்கவர் பண்ணக்கூடியது. இப்போ இது வந்து நம்ம ரூட் ஃபீடிங் பண்ணுறது காரணம், இப்போது மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கல் வேரில் இருக்கிறது அப்படியே ஸ்டெம் வழியாக மேலே போய் உங்களுக்கு வந்து ஸ்டெம்மில் அடுத்தடுத்த இடங்களில் நீர் வடிகிறது. இதனுடைய பாதிப்பு காரணமாக ஸ்டெம் வந்து அங்கங்கே பிளாக்காக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக கொண்டு போக முடியாமல் பழுப்பு இருக்கும். மேலே வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த டியூப்பில் உங்களுக்கு வந்து ஃபங்கல் வேர்கள் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ரேப்பப் வந்து நம்ம ரூட் ஃபீடிங் பண்ணுறோம். அடுத்து ஸ்டிம்ரிச்சோட பர்பஸ் உங்களுக்கு வந்து போரான், காப்பர், ஜிங்க்கு,
அயன், மெக்னீஷியம், மாலிப்டினம் எல்லாமே இருக்குது. இது நம்ம வந்து ரூட் ஃபீடிங் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஊக்கமாக வர்றது, மட்டை சிரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு, குறும்பை பாலை கருகாமல் இருக்கிறதுக்கு, காய் அதனுடைய இயற்கையான டேஸ்ட்டு, இயற்கையான சைஸு, அந்த வித்தோட சைஸை கொடுக்கறதுக்காக ரூட் ஃபீடிங் பண்ண போகிறோம். பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது, இது ரூட் ஃபீடிங் பண்ணணும்னாலும் மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தேவையான தகவல் தரது தயாராக இருக்கிறோம். கட்டாயம் இது மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.